என்னது ஒரு பழத்தை கூட காணோம். இந்த குரங்கு இப்படியா பண்ணும்? இப்படி டெய்லியும் வந்து வந்து இந்த குரங்கு இந்த பழத்தை பிச்சுட்டு போயிருது. இதுக்கு என்னதான் பண்றது? இதை இனிமே இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு அந்த காட்டுல போயிட்டு படுத்து தூங்குறேன். குரங்கு எப்படி வந்து வாழைப்பழத்தை சாப்பிடுதுன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு நைட்டு இங்கேயே படுக்கிறேன். எந்த குரங்கு வந்து வாழைப்பழத்தை பிச்சு திங்குதுன்னு பாக்குறேன். யாரோ வந்தாங்களே இப்போ. நான் கண்ணு முழிக்கவும் ஓடி மறைஞ்சுக்கிட்டாங்க. வரட்டும், நான் இப்படியே தான் உட்காந்துருக்க போறேன். தூக்கம் வருது. என்ன சத்தம் அது? ஐய், நில்லு நில்லு. நல்லா முழிச்சு காட்டுலயே படுத்திருந்தேன். என்னோட கண்ணுல மண்ணை தூவி போட்டுருச்சு. இந்த குரங்குனால நமக்கு லாபமே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வித்து தானே பிள்ளைங்களுக்கு பீஸு கட்டலான்னு இருந்தேன். இந்த குரங்கு இப்படி பண்ணுது. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ பாம்பு! யாராவது வாங்க, யாராவது வாங்க! பாம்பு, பாம்பு! ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ வலிக்குதே. ஐயோ எப்படியாவது மெதுவா ஆஸ்பத்திரிக்கு போயிடணும். ஐயோ விவசாயிக்கு வந்த சோதனையாது. முடியலையா? முடியல, யாராவது காப்பாத்துங்களேன். ஐயோ அப்பா, அப்பா எழுந்திரீங்கப்பா அப்பா. சுஜி, அல்லாத சுஜி, இது யாரு உங்க அப்பாவா? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பா எழுந்திரீங்கப்பா அப்பா. சுஜி, ஐ திங்க் நம்ம வரும்போது ஒரு பாம்பு போனுச்சுல, ஒருவேளை அப்பாவது கடிச்சிருக்குமோ? நீ என்ன சொல்ற டாம்? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஏதாவது பண்ணணுமே. சுஜி நீ கொஞ்சம் நகரியா, அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் சுஜி. சுஜி, அப்பாவை பாம்பு தான் கடிச்சிருக்கு. எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணட்டா? நீ எதுவும் கவலைப்படாத சுஜி. சுஜி டோன்ட் ட்ரை சுஜி. டாடி இன்னும் 5 மினிட்ஸ்ல முழிச்சிருவாரு. நிச்சயமா தான் சொல்றியா டாம்? அப்பா எந்திரிக்க சொல்லு. அப்பாவுக்கு காட்டுல வந்து படுத்தாலே இதான் ப்ராப்ளம். அட, என்னாச்சு நமக்கு? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? குரங்கு வந்து டெய்லியும் வாழைப்பழத்தை தின்னுட்டு தின்னுட்டு போயிருதுமா. அதனாலதான் நான் இங்க வந்து காவலுக்கு படுத்தேன். பாம்பு கடிச்சிருச்சு, கடிச்சிட்டு ஓடிருச்சு. அப்பா அழாதீங்க, அதான் எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல? ரொம்ப நன்றிம்மா. இல்லைனா என் உயிரே போயிருக்கும். என் குடும்பம் நடுத்தெருவில் நின்றுருக்கும். நீ வந்து நல்ல நேரத்துல என்ன காப்பாத்திட்ட. நீங்க மெதுவா நடந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா. நாங்க இன்னைக்கு காவல் காக்குறோம். இன்னைக்கு எந்த மங்கி வந்து வாழைப்பழத்தை சாப்பிடுதுன்னு பாக்குறோம். சரிம்மா, ஜாக்கிரதையா இருங்க. அந்த குரங்கு கண்ணில் மண்ணை தூவி எல்லாத்தையும் தார அத்துட்டு போயிரும். சுஜி, உங்களுக்கு வாழைத்தோப்பு இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? இருந்து என்ன டம் பண்றது? ஒரு லாபமும் இல்லை தெரியுமா? என்ன சுஜி சொல்ற? நம்ம டெய்லியும் ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது ஃப்ரூட்ஸ் ரேட் அதிகம் தானே சுஜி? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது டாம். அப்பா இருக்காருல்ல, அப்பா ராத்திரியும் பகலுமா வயல்லையே கஷ்டப்படுவார், பாதுகாப்பார். இதில் மங்கிலாம் வந்து சாப்பிட்டு போகும். மீதி இருக்கிறத தான் அப்பா வந்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அதுலேயும் வாங்குறவங்க கம்மி காசுக்கு தான் வாங்குவாங்க.
சுஜி, நான் என்ன சொல்றேன்னா, நேரடியா நம்மளே விற்பனை பண்ணும்போது நமக்கு தான் சுஜி லாபம். நீ சொல்றது சரிதான் டாம். ஆனா அப்பா வயலையும் பார்க்கணும்ல டாம். விவசாயிங்க இருக்காங்கல்ல, எல்லாமே காட்டை தான் பார்த்துப்பாங்க. காட்டில் விளையிறத பாதுகாப்பு பண்ணுவாங்க. பொழுதுனிக்கும் காட்டிலேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் விளைஞ்சதும் மொத்தமாக வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க போயிட்டு வியாபாரம் பண்ணிப்பாங்க. அப்பா காட்டை பார்க்கணும்ல, அதனால வியாபாரத்தில் போய் உட்கார முடியாது. அதனால அதிகமாக காசு பார்க்க முடியாது டாம். அது மட்டும் இல்லை டாம், எங்கள் அப்பா இங்கே கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறாரு. இதை விட என்ன கொடுமைனா, இங்கே ஒரு மங்கி வருது, காட்டையே அழிச்சிருது தெரியுமா. ஒவ்வொரு தாரையும் ஏதாவது ஒன்று சொட்டை பண்ணுற மாதிரி வாழைப்பழத்தை பிச்சுட்டு குதறி வச்சுட்டு போயிடும். யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த தாரே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் அப்பா இங்கே வந்து காவலுக்கு படுத்திருக்காரு. சுஜி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு எந்த மணிக்கு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அழாத சுஜி. ஓகே டாம். இப்போ அந்த மங்கி வேற நேரம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கேஷுவலாக பேசிட்டு இருக்க மாதிரி நடிப்போம். ஓகே சுஜி. ஆமா சுஜி, அந்த மங்கி வருது. குரங்கு நண்பனே, கொஞ்சம் நிக்கிறியா? நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நில்லு. நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சிக்கோ. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அது கொஞ்சம் கேளு. புஜ்ஜி, நீ டெய்லியும் இந்த மாதிரி வாழைப்பழத்தை பிச்சுட்டு போனீன்னா விவசாயிங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அங்கே பாரு, என் ஃப்ரெண்டு சுஜி உட்காந்துருக்கா. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு தானே இங்கே காவலுக்கு இருக்காரு. நீ டெய்லியும் ஒரு பழத்தை திருடிட்டு போறியே. சுஜி, இப்போ அந்த மங்கியை ஃபாலோ பண்ணி போலாம், வா. ஓகே டாம். எனக்கு என்னவோ அந்த மங்கி சொன்ன பேச்சே கேட்காது போல. அப்படியெல்லாம் சொல்லாத, முயற்சி செய்வோம், அப்பதானே ஏதாவது நடக்கும். ஓகே, வா போலாம். ஹலோ மங்கி நண்பா, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ ஓடி வந்துட்ட. இது என்ன ஹேபிட்டு? நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. என்ன, எங்க காட்டுல வந்து வாழைப்பழத்தை திருடிட்டு வர. இந்த மாதிரி பண்ணாத, இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்ல, எங்களுக்கு பசிக்கும். எங்க வாழைப்பழம் இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். உன் கடை ஏன் கடை எனக்கு தெரியாது போ. உன்னால ஒரு குடும்பமே கஷ்டப்படுது. நீ ஒரு தார்ல இருந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா பரவாயில்ல, டெய்லியும் ஒவ்வொரு தார்லையும் வாழைப்பழத்தை பிச்சுட்டு போயிடுற. உன்னால விவசாயிங்க பாதிக்கப்பட்டா பரவாயில்லையா? ஒரு குடும்பமே ரொம்ப ரொம்ப வேதனைப்படுது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ என் நண்பனா இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நான் யோசிக்கிறேன், நீ கிளம்பு. நண்பா, உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். என் பேரு டாம், என் ஃப்ரெண்டு நேம் சுஜி. எங்க கூட நீ ஃப்ரெண்ட் ஆயிடு, ஓகேவா? நம்ம எல்லாம் ஜாலியாக வெளியில் போய் சாப்பிட்லாம். உனக்கு என்ன தேவைனாலும் நான் தரேன். ஆனால் யாரோட காட்டிலையும் போயிட்டு வாழைப்பழத்தை திருடாத. உன்னால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா புஜ்ஜி நண்பா, உனக்கு என்ன தேவைனாலும் எங்ககிட்ட கேட்கலாம். நான் உனக்கு கடையில் போய் நிறைய வாங்கி தரேன். ஆனா விவசாயிங்க காட்டுல மட்டும் கை வைக்காத. சூப்பர் டாம். மங்கி நீ சொன்ன உடனே கேக்குது. ஓகே பாய் புஜ்ஜிமா, என் கூட டெய்லி வந்துடுறேன். ஓகே பாய். அன்பால சொன்னா கேட்காதவங்க ஒருத்தரும் இல்லை. குரங்குகள் ஐந்தறிவு கொண்ட ஜீவன்கள். ஆனாலும் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கோம். ஆனா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ஓகே பாய்.